வெல்கம் டு சிவாருன் டிவி. நம்ம சிவாருன் டிவியில் ஆல்ரெடி நம்ம அந்த டெய்லரிங் சம்மந்தமாக ஒரு 2 வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். தேன்மொழி டெய்லரிங் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நம்ம சாய்பாபா காலனியில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காரமடை பகுதியில் ரேடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. இந்த இடத்துக்கு திரும்பி நம்ம அணுகியிருக்கோம். ஸோ அவங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுயதொழில் பண்ணி எப்படி மேம்படலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம சேனல் வழியா, நிறைய ரீச் ஆயிருந்துச்சு, நல்லா போயிருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எகைன் நீங்க வந்து என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் கொண்டு வந்திருக்கீங்க? அப்போ வந்து ஆரி அப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஸ்டூடெண்ட் இல்லை, டெய்லரிங் மட்டும் இருந்தது. இப்போ ஆரி, எம்ப்ராய்டரி, அது போக சாரீ டிராப்பிங், ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறோம்ண்ணா. நாங்கள் என்றைக்கு யார் கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன பொருள் வேணும்னா அது என்னோட வருமானமாக இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணும், அது என் காசாக இருக்கணும், கெத்தாக சொல்லணும். யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுயமரியாதை, என்னோட சுயமரியாதை தின்னா நான் அவங்களை வந்து ஒரு ஸ்டெப் தள்ளியாக தான் வைப்பேன். எனக்கு என்னோட தொழில் ரீதியாக யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நான் வந்து என்னோட சுயரூபம் வெளியே வரும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் சமமே. ஏன்னா நாங்கள் வீட்லேயும் வேலை பார்த்து, குழந்தைங்களையும் பார்த்து, இங்கேயும் வந்து இங்கேயும் கடையிலையும் எல்லா வேலைங்களையும் பார்த்து, ஆணுக்கு ஈக்குவலாக பெண் அப்படிங்கிறத தாண்டி ஆண்கள் 50%னா நான் 100% நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். வீட்லேயும் சமாளித்து, குழந்தைங்களையும் சமாளித்து, அதுக்கும் மேலே நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன் வண்டியிலையும். எந்த டைமாக இருந்தாலும் நான் போவேன், அன்டைமாக இருந்தாலும் போவேன், வருவேன், பயப்பட மாட்டேன். தைரியம் ஜாஸ்தி எனக்கு. மேக்கப்பாக இருந்தாலும் நாங்கள் ஒரு 2 மணிக்கு நாங்கள் பிரைட் அட்டன் பண்ணணும், 2 மணிக்கு நாங்கள் ஸ்பாட்டில் இருந்தே ஆகும் போவோம். என்ன சார்ந்து இருக்கிறவங்களும் தைரியமாக இருக்கணும்னு நினைப்பேன். யாரும் முட்டாள்கள் கிடையாது. எங்ககிட்ட வரும்போதே பொண்ணுங்க வந்து ரொம்ப அப்பா நான் பண்ணிடுவேண்ணா, எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நான் பண்ணிடுவேண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணுறாரு, மட்டம் தட்டுறாரு, நான் எது செஞ்சாலும் என்னை விட மாட்டேங்கிறாரு. அட போடி, நீ வேலையில் கட்டு, உன் திறமையை வேலையில் கட்டுவோம். நீ வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டு அந்த 5000 ரூபாய் கையில் வாங்கிட்டேன்னா ஹஸ்பண்ட் பேச மாட்டார், அந்த மணி பேசும். நான் 5000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன்னா நீ ஏன் சம்பாரிச்ச அப்படின்னு அங்கே தான் உன் சுயமரியாதை மேலே போகும். மற்ற இடத்துல நம்மளால் கம்பேர் பண்ணி நீ சமைச்சு காட்டு, நீ வீடை சுத்தம் பண்ணி காட்டு, நீ இதுதானே பண்ணான்ட்டு ஒரு செகண்ட் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுவே நம்ம பிஸ்னஸில் பண்ணி காட்டினோம்னா, வீட்டில் இருந்து சம்பாரிச்சு காட்டினோம்னா, நம்ம பொண்டாட்டி அப்படி பண்ணுறாப்பா, நம்ம பொண்டாட்டி இப்படி பண்ணுறாப்பான்னு தீர்த்திக்குவாங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஆனால் ஆண்கள் இல்லாமல் எங்களால் இந்த அளவுக்கு வர முடியாது. சப்போர்ட்டும் வேணும். ஆனால் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் பின்னாடி ஆண்கள் சொல்லி காட்டிடுவாங்க. கொஞ்சமாவது ஓரமாக வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை, எங்களுக்கு சப்போர்ட்டும் வேணும் தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இல்லாமலும் எங்களால் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்னமும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, இன்னும் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா, இன்னும் நாங்கள் நல்லா இன்கம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் வந்து எங்களோட குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும், எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். நாங்கள் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். என்னை பார்த்து என் குழந்தை வளருது, என் குழந்தைக்கு முன்னுதாரணமாக நான் இருக்கணும். நானும் சொங்கி மாதிரி வீட்டிலே உட்காந்துருந்தேன்னா, அடுப்புலேயே உட்காந்துருந்தேன்னா என்னாலையும் மேலே வர முடியாது. இன்னும் ராதாக்கண்ணா நான் நம்பி போகிறேன்னு இன்னும் நம்பி அனுப்புகிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நிறைய பேர் வர்றாங்க. ராதானா நீ போய்க்கப்பா, அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லாத ஒரு பொண்ணை இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு கொடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். சும்மா ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணால் தைரியமாக பேசிட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய வழிகளும் இருக்குது, வேதனைகளும் இருக்குது. சும்மா நான் அடுப்புலேயே இருந்திருந்தேன்னா அடுப்புலேயே இருந்திருக்கேன். என்னோட வரலாறுலாம் கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டு வந்து 200 ரூபா தான். அந்த 200 ரூபா சேலரியிலேருந்து இன்றைக்கி நான் சேலரிலாம் சொல்ல மாட்டேன், நான் கண்ணு வச்சுக்குவேன். ஏன்னா அது மில்லியன் கணக்கில் இருக்கும். கரெக்டா? மில்லியனுக்குலாம் இன்னும் போகலனாலும் போவேண்ணா, போகலன்னு சொல்ல மாட்டேன், போவேண்ணா. நம்ம பிஸ்னஸ் சார்ந்து வருவோம். இப்போ நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து எப்படி கண்டெயின் பண்ணுறீங்க? உங்ககிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். காலையில் டைமிங்கு 11 மணி டைமிங்க்கு ஒரு 4 பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணி டைமிங்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணி டைமிங், 4 மணிலேருந்து 6 மணி வரையும். அதுக்கப்புறம் நம்ம டயர்ட் ஆகிடும், நான் முடியாது. காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், கிளாஸ் போயிட்டே தான் இருக்கும். இங்கேயும் பார்த்துக்குவேன், அங்கேயும் பார்த்துக்குவேன். அங்கே வந்து பார்லர் கிளாஸ் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கொடுக்குற நேரம் இவங்களுக்கு வந்து கைட் பண்ணேன். ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்துக்குவாங்க. அதனால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. 3 டைமிங் போகுது, இப்போதைக்கு 3 டைமிங் போகுது. ஆரி வந்து மத்தியானம் டைமிங் மட்டும் போகுது. ஈவினிங் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், அது 15 டேஸ் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. ஓகே, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க கிளாஸ்க்கு? வந்து எவ்வளோ மணி நேரம் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பர் டே 2 hours தான், அதுக்கு மேலே அவங்களாலே இருக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லைன்னா. அது வந்து இந்த டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மன அழுத்தம், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அந்த ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க பாருங்களேன், அவங்களாம் ஒரு ரிலாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். அந்த கவனம் ஃபுல்லாக டெய்லரிங்கில் போயிடுச்சுன்னா சிந்தனை வேறு பக்கம் போகும்போது இது ஒரு ரிலாக்ஸேஷன் தான். கொஞ்சம் இது புரிகிற வரையும் தான் நமக்கு வந்து டஃப்பாக இருக்கும். புரிஞ்சிருச்சுன்னா அவங்க டென்ஷன்லாம் மறந்துட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். நல்ல ஒரு இன்கம் கொடுக்க ஒரு தொழில் தான். யார் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. இப்போ இந்த டெய்லரிங் கற்றுக்கிறதுனால
நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்க போறீங்களா? நான் கொடுக்குறேன். எங்கேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? கவர்மெண்ட் எனக்கு எப்படி கொடுத்ததோ அது மாதிரி தான். ஓகே, நீங்கள் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கின ஒரு டெய்லரிங் சென்டர் தான் இது. ஆமா. ஓகே, இது எப்படிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட். உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணோன்னே அவங்க வந்து எவ்வளோ மாதங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆகிக்கணும், அந்த ட்ரெயின் அப் ஆன முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? அதாவது 3 monthsண்ணா கம்பல்சரி வந்தே மணி மைண்டட் கிடையாது. அவங்க கொடுத்த காசுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம். அப்போது நம்ம சொல்லிக் கொடுக்குறத கவனம் இல்லாமல் அரையும் குறையமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் மேலே குறை சொல்லிடுவாங்க. அதனால வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத ப்ராப்பராக அவங்க பண்ணி 3 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி நீங்களே கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் தெரியும்னு சொன்னால் இப்போ யாரும் நம்புறதில்ல. எங்கே படிச்சிங்க, சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜாயின் பண்ணணும், எங்கேயாவது ஒரு டெய்லரிங் முடிச்சிட்டாங்க, எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் தான் இம்பார்ட்டண்டாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எங்கே படிச்சிங்க, நல்லா பண்ணுவீங்களாங்கிற உட்கார வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பார்க்குறாங்க. சர்டிஃபிகேட் இருக்கான்னு மட்டும் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வந்து சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனால நாங்களும் கொடுக்குறோம். அது இம்பார்ட்டன்ட் தான். அந்த சர்டிஃபிகேட் வச்சு லோனே வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம்? இப்போ வந்து நிச்சயனுக்கு அப்படின்னா 2 lakhs வரை பண்ணி தராங்க. ஓகே, தனியாக நம்ம ஒரு கடை கூட வச்சுக்கலாம். 3 to 5 lakhs வரை வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் வச்சு வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நான் கைட் பண்ணிடுவேன் எப்படி லோன் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கைட் பண்ணுவேன். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்லேயே இதை நம்ம பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணி ஆமாம் பதிவு பண்ணி அதுவும் பதிவு பண்ணிக்கலாம். என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு தான் நான் பதிவு. ஓகே, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு ஆமாம் எல்லாம் என்னோட ப்ராப்பராக கவர்மெண்ட் எனக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சர்டிஃபிகேட். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 8th தான் படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பேசுகிறது ஒரு டபுள் டிகிரி ஹோல்டரை விட மிஞ்சிரீங்களா? டெய்லரிங் ட்ரைனிங் சென்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம காரமடையில் தெப்பக்குளம் ரோடில் ராமானுஜர் மடத்துக்கு ஆப்போசிட்டில் ரேடியன்ஸ் பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி டெய்லரிங் இன்ஸ்டியூட்னு போர்டு போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 9585600123. இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். ஓகே, நீங்கள் புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். மந்த்லி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 2000 தான் சார்ஜ் பண்ணுறேன். அந்த 2000க்கு மேலேயே நீங்கள் தோசை வச்சு வாங்கிட்டு போயிருவீங்க. எப்படிங்க, சண்டேல லீவா? சாட்டர்டே சண்டே லீவ். சாட்டர்டே சண்டே லீவ். ஒரு 20 டேஸ் மட்டும் இருக்கும். 22 டேஸ் இருக்கு. அந்த 20 டேஸ்லயே நீங்க 1 மந்த்க்குள்ள ப்ளவுஸ் வந்துறாங்க. கொடுக்குறதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொடுத்துருக்கோம். கிளியரா சொல்லி கொடுத்துருவீங்க. கிளியரா சொல்லி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கையில எல்லாம் நீடில் வந்து ஏறறதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது பார்த்து பண்ணணும். கவனக்குறைவு இருந்தால் அதுல போய்டும். நீங்க இப்போ என்ன மிஷின்ல வந்து சொல்லி கொடுக்குறீங்க? நான் வந்து மெரிட் இதுதான் நார்மலா வந்து இருக்கக்கூடிய மிஷின். ஆமா, அதுல தான் சொல்லி. சரி, இத தாண்டி என்னென்ன மிஷின் வந்து இருக்கு? ஜாக், உஷா, லட்சுமி, ரமா, ஜுக்கி, அப்புறம் பிரதர், அப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இப்போ கூட லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, இதான் பேசிக் மாடல். அதுக்கு அப்புறம் இதெல்லாம் அட்வான்டேஜ்ங்களா? இது சார்ந்து F5, F4, அப்புறம் வந்து A2, இந்த A1 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு எது அவங்க போயிட்டோம்னாவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டியதான். மிஷினும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், கைட் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு போனால் அவங்க ஸ்பாட்டில் கொண்டு வந்து டைரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க, உங்களோட ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி டெவலப் ஆக எங்களுடைய சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறேன். நன்றிகள். நன்றி, வணக்கம். வணக்கம். மகளிருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. விருப்பப்படுறவங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள், நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.